இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, நேத்து ஒரு அழகான ஒரு விஷயம் முடிஞ்சது. வேலண்டைன்ஸ் டே. ஸோ நம்ம அண்ணா நகர் டவர் பார்க் வந்திருக்கோம். இப்போ இந்த அண்ணா நகர் டவர் பார்க்ல இங்க இருக்கிற கப்புள்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு, சிங்கிள்ஸ் அண்ட் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு, வேலண்டைன்ஸ் டே உங்களுக்கு எப்படி போச்சு? என்ன ஃபீல் பண்றீங்கன்றத நம்ம கவர் பண்ணலாம். வேலண்டைன்ஸ் டே எப்படி? அத பத்தி நினைக்கிறதுக்கு அது ஒண்ணும் இல்லடா. அது முன்ன பின்ன எங்களுக்கு எதனா வந்ததா தான் தெரியும். நீங்க சிங்கிளா கமிட்டடா? சிங்கிள் தான். ஒரு சிங்கிளா இப்ப லவ் பண்றவங்கலாம் பாக்குறீங்க. இப்ப ரோட்ல நம்ம நாளே கிராஸ்ல எப்படி போனானுங்க வந்தீங்க. சோ அந்த மாதிரியான கப்புள்ஸ் பார்த்துட்டு இந்த வேலண்டைன்ஸ் டே கொண்டா கண்டிப்பா நீ ஏதாவது கொஞ்சம் பேராவது பாத்து அந்த மாதிரி பார்த்ததுல உங்களுக்கு என்ன தோணும் அவங்க பார்க்கும்போது? எரியுதுன்னு சொல்ல முடியாது. சரி நல்லா இருக்கட்டும் பாத்து. நீங்க 2K கிட்ட 90s 2K கிட் 2K உங்களுக்கு 90s கிட்டோட லவ் ஃபீல் எல்லாமே தெரியும். சோ இது ரெண்டுக்கும் 2K கிட்ஸ் அண்ட் 90s கிட்ட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரியும்? 90s கிட்ட வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டானுங்க. 2K கிட்ட எல்லாத்தையுமே பண்ணுவானுங்க. நார்மலா நம்ம போகுது. கண்டிப்பா உங்க முன்னாடி ஏதாவது ஒரு கப்புள் கிராஸ் ஆகும். சோ அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன காண்டா இருக்கும். மைக் கொஞ்சம் காண்டா இருக்கு. அதான் ஓப்பனா நீங்க 90s கிட்ஸா இல்ல 2K கிட்ஸ்? 90s கிட்ஸ். ஓகே. 90s கிட்டா இருந்துகிட்டு நீங்க 90s ஓட லவ் பார்த்துக்கிட்டீங்க. இப்ப இருக்க 2K ஓட லவ் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எது பெஸ்ட்? இப்ப இருக்கிறதெல்லாம் லவ்வா என்னன்னே தெரியல. நம்ம பாட்டுக்கு என்னென்னமோ ஒரு சொல்லிட்டு அதனால இப்ப அவங்க ஜஸ்ட் வந்து அவங்களோட சுச்சுவேஷனுக்காக ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. தவிர்த்து ஏதாவது அந்த அளவுக்கு கமிட்டடா அவங்க இல்லைன்னு தெரியுது. சும்மா ஜஸ்ட் அந்த டைமுக்கு சுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வேலை முடிஞ்சது. இப்ப என்ன சொல்றீங்க? 90s மாதிரி கிடையாது. எனக்காகவும் அப்ப 90s தான் பெஸ்ட்னு சொல்றீங்க. 90s தான் பெஸ்ட். எது பெட்டர்னு தோணுது? கடைசியில லவ் பண்ணி நான் கடைசி வரைக்கும் நல்லா இருந்தா ஓகே. உங்களுக்கு பார்ட்னரா வர போறாங்க அவங்க வந்து 90s கிட் ஃபீல்ட்ல இருக்கணுமா இல்ல 2K கிட் ஃபீல்ட்ல? பொண்ணா இருந்தா போதும். பொண்ணா இருக்கணும். அது ஹவுஸ் டிஃபரன்ஸ். சோ அது 90s கிட்டா ஃபீல்ட்ல இருக்குமா 2K கிட் ஃபீல்ட்ல? 2K எல்லாமே பண்றாங்க. அது எப்படி ப்ரோ மத்தவங்க பாக்கும்போது பிடிக்கல அப்படின்னு நமக்கு வரும்போது மட்டும் ஏன் 2K? ஒண்ணு கிடைக்குமானே ஒரு டவுட். 2K கிட்ட இருந்தா என்ன 90s கிட்ட இருந்தாங்க. அது 2K நல்லா இருக்கும். Thank you so much. இது 2K கம்பேர் பண்ணும்போது 90s நம்ம எப்படி எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்களா? ரிஸ்க் எடுக்க பயப்படுறாங்க. ஏன்னா 90sல நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம். நிறைய பேர் லவ் பண்ணி பேரண்ட்ஸ் பிரிச்சு வச்சிருக்கோம். இப்ப 2K அவங்களே பிரிஞ்சிடுறாங்க. சோ வந்து அந்த டைம்ல நிறைய பேர் சேர்றதே கஷ்டமா இருக்கு. இப்ப எல்லாம் சேர்ந்துடுறாங்க. அப்ப எல்லாம் ஒருத்தனுக்கு இவன் என்ன போதும்னு தோணுது. இப்போ ஒருத்தனுக்கு 10 பேருங்கிற மாதிரி திங்க் பண்றாங்களான்னு. அதனால ஒருத்தன் போர் அடிச்சதோட திருப்பி வேற எங்கேயோ போயிடுறேன். பையனும் சரி பொண்ணும் சரி அந்த மாதிரிதான் இருக்காங்க. ஆனா அப்படி இருக்க கூடாது. உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு வேணும்? உங்களுடைய பார்ட்னர் நான் அடுத்த வருஷம் வேலண்டைன்ஸ் கொண்டாடுறேன்னா இந்த மாதிரி ஒரு பார்ட்னர் இருந்தா நான் கண்டிப்பா கொண்டாடுவேன். அவங்க கூட ஹாப்பியா இருப்பேன். எந்த மாதிரி? உண்மையா இருந்தா நம்மளும் உண்மையா இருக்கு. அவங்க உண்மையா இல்லைன்னா நம்ம என்ன பண்றது ப்ரோ? அதுக்கப்புறம் உண்மையா இல்லைன்னா நீங்க என்ன? அவங்க உண்மையா இருக்காங்க இல்லையோ ஆனா நீங்க உண்மையா இருப்பீங்க. நம்ம இருக்க முடியும். கொஞ்ச நாள் வரைக்கும் தானே இருக்க முடியும். அப்படியே இருந்தா நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. சோ நமக்கு ட்ரூவா யார் வராங்களோ அவங்களுக்கு நம்ம உண்மையா இருந்தா போதும். வேலண்டைன்ஸ் டே பத்தி என்ன நினைக்கிறீங்க? வேஸ்ட் ஆஃப் டைம். நீங்க சிங்கிளா இந்த ஜெனரேஷன்ல நிறைய குட்டி குஞ்சன்ஸ் எல்லாருமே லவ் பண்றாங்க. 90s கிட்ஸ் நீங்க 2K 90 இந்த ஜெனரேஷன்ல நீங்க ஏர்லி டிக்கோட இப்ப இந்த 2K ஏர்லி நீங்க கண்டிப்பா 90s கிட்ஸோட லவ் பாக்குறீங்க. சோ அத பாக்குறதுக்கும் இங்க இப்போ இருக்கிற 2K கிட்ஸோட லவ் பாக்குறதுக்கும் என்ன தோணுது? அப்பெல்லாம் வந்துட்டு உண்மையா லவ் பண்ணி ஒருத்தனுக்கு அப்படின்ற கான்செப்ட்ல இருந்தாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்ல, ஒருத்தனுக்கு பலரும் மாறிடுச்சு. இது பாக்கும்போது என்ன தோணுது உங்களுக்கு? இது பெட்டர்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு 2K தான் பெட்டர். 2K தான் பெட்டர்ன்றீங்களா? ஆமா, ஏன்னா வந்து அப்ப வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தினே இருந்தாங்க, சூசைட் பண்ணிப்பாங்க. இப்போ ஒருத்தனுக்கு இல்லைனாலே கேரக்டர் மாறி மாறி நிறைய எப்படி சொல்றது எக்ஸாம்பிள் மாதிரி பார்த்து கரெக்டா லைஃப் லீட் பண்ணுவாங்க. கரெக்டா இதுதான் கரெக்டா இருக்கு. அதாவது சூசைட்ஸ் எல்லாம் கம்மியா ஆகுதுன்றீங்க. சோ ஒருத்தனுக்கு இல்லனா கூட இன்னொரு பார்த்து போயிட்டாங்க அந்த மாதிரி. இது நல்லதுன்றீங்க. ஆமா, அது முதல்ல வந்து தம்பி சொல்லுவான். என்ன ஏன் நீங்க கமிட்டடா சிங்கிளா? கமிட்டட் தான்.
வீட்ல உடம்ப பார்த்தா உடம்ப வீடியோ பார்த்தா கூட ப்ரோ தெரியல கமிட்டடா சிங்கிள் ஆட்டு நம்ம பாருங்க ஆம்ஸுக்கு ஆட்டினாலே போதும் 4 பேர் இறங்குவாங்க கீழே. ஆம்ஸுக்கெல்லாம் வராங்க. வீட்ல எல்லாருக்கும் தெரியும். வீட்ல எங்க வீட்ல ஏதாவது அவங்க ஏய் மாட்டி போடா. அவங்க வீடு ஓகே இல்லன்னு மாமியார் வீட்டை பக்கத்துல இருக்க பரவாயில்ல எப்படினாலும் ஒரு நாள் தெரிய தரம் பாத்துக்கலாம். அந்த கான்ஃபிடென்ட்டே வேற level. சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி போச்சு வேலண்டைன்ஸ் டே? எங்கெல்லாம் கூட்டிட்டு போனீங்க? என்னெல்லாம் பண்ணீங்க? என்னெல்லாம் பண்ணீங்களா? காலையில வர சொன்னேன், உங்களுக்கு வந்து வேலையை விட்டாங்க. ஈவினிங் நான் தான் போனேன். போயிட்டு கத்திப்பாரா போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு சாப்பிட்டு வரல. ஏய் கத்திப்பாரா போயிட்டு பிராக்டிஸ் வரல. நோட் பண்ணு. இந்த ஜெனரேஷன் லவ் பண்றாங்கல்ல, வேலண்டைன்ஸ் டே எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கா பண்றாங்க. இப்ப சிங்கிள்ஸ்லாம் வந்து ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க. நீங்க சிங்கிள் பார்க்க போனா நான் சிங்கிள் தான். அதான் தெரியும். தாடி தடவை நான் போய் தெரியுது. ஓகே, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுது இந்த ஜெனரேஷன் லவ் பத்தி? இந்த ஜெனரேஷன் நீங்க 90s கிட்ஸா 2K கரெக்டா 2K ஏர்லி 2K 2000 ஓகே. உங்களுக்கு இந்த ஜெனரேஷன் லவ் பார்த்தா எப்படி இருக்கு? ஏன்னா நம்ம ஏர்லி 2K-வா பிறந்து 90s கிட்ஸ் லவ் பார்த்து வளர்ந்து அந்த மாதிரி எதிர்பார்க்கறது மாதிரி So, கேக்குறாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த ஜெனரேஷன் லவ் பார்த்து? ஓகே நமக்கு கிடைச்சது நல்லா கிடைச்சிருக்கு. நம்ம அது வரைக்கும் நம்ம கொடுத்து வச்சோம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறேன். இந்த ஜெனரேஷன் லவ் பார்க்கும்போது எப்படி இருக்கு? மோஸ்ட்லி எல்லாம் வந்து ஜாலியா இருக்கிறாங்க, ஜாலியா போயிடுறாங்க. இதான் நடக்குது. யாரும் ஜாலி மீன்ஸ்னா எது மீன் பண்றீங்க? யாரும் வருத்தப்படுறது இல்ல, பிரிஞ்சா வருத்தப்படுறது இல்ல, சேர்ந்தாலும் அவ்வளவு சந்தோஷப்படுறது. ஏன்னா கொஞ்ச நாள்லயே ஏன்டா சேர்ந்தோம் நான் நினைச்சிடுறாங்க இந்த மாதிரி. ஆனா அப்ப உள்ளது வந்து தெரியும், கடைசி ஃபுல்லா வாழ்க்கை ஃபுல்லா ப்ரோ அதுவா ப்ரோ ஃபுல்லா வீட்ல தூங்கினே இந்த வேலன்ஸ் டே வச்சுட்டு வேஸ்ட் ப்ரோ. அது சும்மா பொண்ணுங்க தான் அப்படி சும்மா வாங்க அங்க போலாம் அங்க போலாம். லவ் பண்ணா ஒரு 3 நாள் தான், அதுக்கடுத்து ஃபுல்லா கைட்டி விட்டுற. காசு இருந்தா போதும் பொண்ணுங்களுக்கு. வண்டியில ஒரு டியூக்கு கொத்தாடி கட்டிட்டு போவோம் வாங்கி எடுத்துங்க. சும்மா ப்ரோ பொண்ணுங்களா ஃபுல்லா பசங்க கூட ஜாலியா இருக்கலாம். வேலன்ஸ் டே இருக்கிறதே வேஸ்ட். வேலன்ஸ் டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப வேஸ்ட் ப்ரோ. அது விட்டுதே வேஸ்ட். சும்மா பொண்ணு ஒரு 3 நாள் லவ் பண்ணுமா, அப்படியே இன்ஸ்டாகிராம் ஏத்தமா, அப்படியே ஒரு 4 சாட் ஐ லவ் யூ, ஓகே வாங்க எங்கன்னா வெளியே போலாம், அவ்வளவுதான் ப்ரோ. நிறைய அனுபவம் இருக்கு ப்ரோ அனுபவம் ஃபுல்லாவே வந்துச்சு ப்ரோ. நான் ஒரு பொண்ணு எவ்வளவு வருஷமா லவ் பண்ண ஃபுல்லா அனுபவம் வச்சிட்டேன் ப்ரோ. நானு அதான் பொண்ணுங்களே வாடா ப்ரோ எனக்கு. ஏமாத்திச்சு. ஒரே டியூஷன் படிச்சாங்க லவ் பண்ணலாம் சொல்லிச்சு. அடுத்தது வேற ஒரு பையன். ஆமா ஒன்னா படிச்சாங்க. ஒரு பச்சல படிச்சதாங்க. அடுத்தது வாய் நான் லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. நம்ம பார்த்துட்டு பயமா இருக்குது அதுக்கு. நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம் எடுத்து யாரா போறாங்களா இன்ஸ்டாகிராம் கொடுத்தா தான் வாங்கிக்கோ. இல்ல எங்க அம்மா வாங்கிக்கோ எடுத்துட்டு போகணும். அதே நம்ம விட்டு பேப்பர்ல எழுதி கொடுக்குறாங்க. பேப்பர்ல எழுதி. இப்போ வந்து இது ஒரு புது ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்பர் எழுதி கொடுக்குற மாதிரி இப்போ வந்து பேப்பர்ல எழுதி கொடுக்குறாங்க. இப்ப அதெல்லாம் 1-2 நாள் இல்ல, ஆயிரக்கணக்கு. அவங்க கூட பாருங்க காதல் பண்ணுறான் பாருங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நீங்களே ஒரு இது பேர் அன்பு. அவர் ஆள் பேரு சித்ரா. 90s காதல் மாதிரி ஒருத்தனுக்கு ஒருத்தி அந்த கதை அதெல்லாம் இந்த கதையே இல்ல. ஒருத்திக்கு 50 பேரு. பசங்க மட்டும் தான் ஒரே ஒருத்தி. பொண்ணுங்க மட்டும் தான் ஒரு 50 பேர் 60 பேரு. ஜாலியா கை பூச்சின்னு போடுமா, சிக்கன் டிஷ் எல்லாம் செம்மையா சாப்பிட்டுமா, வீட்டுக்கு பாய் பாய். அதுக்கு அடுத்த நாள் போன் பெட்ரோல் கூட போட மாட்டேங்கிறாங்களா வண்டிக்கு? நாங்க தான் போட்டாங்க. அடுத்து போன் பண்ணுமா, பாய் பாய் சுவிட்ச் ஆஃப். சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? ஓகே ஓகே ஓகே. நம்ம இப்ப எங்க மீட் பண்ணோம், எங்கன்னா வாங்க பாத்தலாம். அது வரும். பெட்ரோல் காசு இது. இப்ப வேலண்டைன்ஸ் டே அடுத்த வருஷமாவது கொண்டாட முடியும்னு நினைக்கிறீங்களா இல்ல வேணாம்? பாக்கலாம் பொறுமையா சொல்றேன். பாக்கலாம் பாக்கலாம் இல்ல, அது வந்துச்சுன்னா பாப்பேன். கேடி பாய் பாய். இங்க நம்ம சட்டமே ஆம்பளை சொல்லிடலாம். இந்த பொம்பளை வந்து வீடியோ டான்ஸ் ஆனி வீடியோ வாங்க மாட்டேன்னு நல்லா சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? வாங்கப்பா நம்மள லவ் பண்ணலாம். பாய் பாய். சோ இந்த வேலண்டைன்ஸ் டே பத்தி நீங்க நீங்க சிங்கிளா தான் சிங்கிளா கண்டிப்பா வெளியெல்லாம் போயிருக்கீங்க, வீட்லயே இருக்கீங்க, வெளியே கண்டிப்பா நீங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு கப்பல் அந்த மாதிரி ஒரு கப்பல சிங்கிளா பாக்கணும். சில டைம் வந்து கொஞ்சம் ஃபுல்லா இருக்காங்க போய் அவங்க இப்போ நீங்க 2K கிட்ட நைட்
இப்போ ஒரு 90s கிட்டோட ஃபீல் எப்பவுமே ஒரு இப்போ வரைக்குமே எல்லாருமே பேசினா ஒரு பாராட்டி ரொம்ப ஒரு மாதிரி லாயல். இப்போ இருக்க ஜென்ரேஷன் நான் சொல்லிதான் உங்களுக்கு. ஸோ இந்த 2 ஜென்ரேஷனும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன? இப்போ இருக்க 90s கிட்ஸ்லாம் சோல் தான் பார்ப்போம். ஸோ இப்போ இருக்கிறது தப்புன்னு சொல்ல முடியாது, இப்பயும் அது மாதிரி இருக்கு. இது 2 கம்பேர் பண்ணும்போது எது best? எங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கவங்களுக்கு அவங்க ஜென்ரேஷன் ஏற்ற மாதிரி மாற முடியும். இப்போ வேலண்டைன்ஸ் டே வந்து நேத்து. இந்த வேலண்டைன்ஸ் டே பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க சிங்கிளா கம்மிட் சிங்கிள் தான் சிங்கிள். ஒரு சிங்கிளா இந்த வேலண்டைன்ஸ் டே பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு என்ன தோணும்? என்ன கல் எடுத்து அடிக்கணும்னா தோணும் கப்பல்ஸ் எல்லாம் பார்த்தா. ஏன் அவ்வளவு வன்மோ கப்பல்ஸ்? ஏங்க ஒண்ணு லாயலா இருக்கணுங்க, லாயலா இல்லாம எதுக்குங்க சுத்தணும்? வேலண்டைன்ஸ் டேனா கேர்ள் ஃப்ரெண்டுக்கு, மத்த நாள்லாம் கீப்புக்கா. அந்த அந்த waste. லிங்க் அந்த மாதிரி தோணும். ஆமா ஆமா. இப்போ நீங்க வந்து 2K கிட்ட 90. 2K. இப்போ நீங்க உங்களுக்கு இந்த 90s கிட்ட லவ் தான் கேட்டீங்க. இப்போ அந்த அந்த ஃபீல் அந்த அந்த லவ் ஃபீல பார்த்து இந்த 2K கிட்ஸ் லவ் பார்க்குறது ப்ரோ அவங்க எல்லாம் ஜெம் ப்ரோ. இப்ப இருக்கிறவங்க எல்லாம் பித்தளை ப்ரோ. அதான் என்னென்ன மாதிரியான அட்ராசிட்டிஸ்லாம் உங்களுக்கு வந்து கோவம் வரும்? இல்ல இப்ப நம்ம கூடயே சுத்துவாங்க கட்டி பிடிச்சிட்டு முத்த கொடுத்துட்டு, அதெல்லாம் பார்க்கவே முடியாது கூட இருக்கும்போது. உங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே ஆமா அப்பெல்லாம் கஷ்டமா இருக்கும் சிங்கிளா இருக்குமே. ஆனா யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் நிம்மதியா தான் இருக்கும். அந்த அந்த ட்ராஜடிக்குள்ள வேணாம். உங்களுக்கு இப்போ எப்படியா லைஃப் பார்ட்னர் ஒன்று வரலாம். இந்த அந்த லைஃப் பார்ட்னர் வந்து எந்த மாதிரியான ஃபீல் இருக்கும்? 90s அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு நீங்க உண்மையா இருங்க, காசா எதுவுமே வேணாம், உண்மையா இருங்க போதும். 90s கிட்ஸ் மாதிரி பாரா எப்படிலாம் இருக்காங்க. இந்த மாதிரி ஜென்ரேஷன்லாம் விட்டுட்டு 2K கிட்ஸ்க்கு போறீங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி ஜெம்ஸ் எல்லாம் பாருங்க. அந்த மாதிரி ஜெம்மா வந்து ஒருத்தவங்க வந்தா உங்களுக்கு அவங்க கண்டிப்பா லாயலா இருந்தா மட்டும் லாயலா நல்ல இருந்தா பையனா மட்டும் கெட்ட போதும். பையனா நீ அதெல்லாம் சம்பாதிக்க வேண்டாம், நானே சம்பாதிச்சு சாப்பாடு போடுறேன், லாயலா இரு, என் கூட இரு போதும். ஒரு வைஃப் மெட்டீரியல் ரெடியா பாத்துக்கோங்க. ஓகேவா? வேலண்டைன்ஸ் டே வேலண்டைன்ஸ் டே பத்தி நல்லா ட்ரூவா லவ் பண்ணா டெய்லியுமே வேலண்டைன்ஸ் டே தான். அதுக்குன்னு தனியாலாம் ஒரு நாள் தான் கிடையாது. ஆனா பட் என்ன பண்ற கல்ச்சர் அந்த மாதிரி இருக்குல்ல. சோ அதனால நம்மளும் அதுக்கு ஏத்த மாதிரி இது நம்ம கல்ச்சர் இல்ல, இது ஃபர்ஸ்ட் ஃபாரின் கல்ச்சர். சோ இத நம்ம கொண்டாடுறோம். நம்ம நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் கொண்டாடுற மாதிரி இதையும் நம்ம கொண்டாடுறோம். இது பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஆக்சுவலா வந்து தனியா இதுக்கெல்லாம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் என்ன பண்றது, அந்த நிறைய பேர் லவ் பண்றாங்க, அதெல்லாம் ஓகே. பட் சிங்கிள்ஸுக்கு தான் இதெல்லாம் கொஞ்சம் வந்து நீங்க சிங்கிளா நான் கமிட்டட் தான். கமிட்டடா இருந்துகிட்டு நீங்க இப்படி சொன்னா என்ன? ஆமா ப்ரோ, அவ்வளவு அடி வாங்கிருக்கோம். நல்ல கமிட்டடாக எவ்வளவு அடி வாங்கி கமிட்டட் ஆகியும் நிறைய அடி வாங்கிருக்கேன். கமிட்டட் இல்லாம சிங்கிளா இருக்கும்போது நிறைய அடி வாங்கிருக்கு. அதான் சொல்றேன். சோ இப்போ நீங்க 2K கிட்ட 90s. நான் 90s தான். இப்போ 90s கிட்டோட லவ் இப்போ இந்த ஜென்ரேஷனோட லவ் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன? இந்த ஜென்ரேஷன்ல லவ் தான் கிடையாது ப்ரோ. சும்மா பிசிக்கல் இன்டிமெசிக்காக பார்த்துட்டு அட்ராக்ஷன் அப்படி பார்த்துட்டு இருந்து அதுக்கு அவங்களே ஒரு பேர் வச்சு அதை நார்மலைஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப பெஸ்ட்னா எதை சொல்லு? 2K கிட்ஸோட லவ் அப்படின்னு சொல்ல முடியாது. 2K கிட்ஸும் நிறைய பேர் உண்மையா லவ் பண்றவங்களா இருக்காங்க. ஆளும் 2K தான். ஓகே. ஸோ அதனால எதுவும் இருந்தாலும் அதான் நம்ம எப்படி இருக்குன்றது. சோ உங்க பார்ட்னர் வந்து இப்போ நீங்க கமிட்டட் தான், பட் என் பார்ட்னர் வந்து 90s கிட் ஃபீல்ல இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அப்படிலாம் இல்ல ப்ரோ, நம்ம வைபுக்கு செட் ஆச்சுன்னா எதுவாக இருந்தாலும் ஓகே தான். இதோ இங்கெல்லாம் சுத்திட்டு இருந்தாங்க, அவங்களும் கூப்பிட்டு வரேன் அப்புறம் பொறுமையா. ப்ரோ ஸோ மறக்காம தமிழ்நாட்டு சேனலை வந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாட்டிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் வாழ்க்கை என்னும் வட்டத்துல